கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு இந்த சபையாரோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறதை நினைத்து ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்களுடைய தேவையை அறிந்து உங்களுடைய மனதின் நிலைமையை புரிந்து ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தருகிறார் என்பதை நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறுகிறது. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எப்பொழுதும் நேசிக்கிறார் தான், இருந்தாலும் உங்கள் மனசை அறிந்து புரிந்து உங்களுக்கான வார்த்தைகளை அவர் தருகிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே என்னை விட ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நான் ஒரு குறுகிய நேரமாக ஒரு சிறிய செய்தி தான் கொடுத்திருந்தேன். அதை பற்றி நான் சிந்திக்கலை. ஒரு சிலர் என்னிடத்தில் சொல்லும்போது கூட அப்படியா என்று சொல்லி நான் என் மனசில் மரியாதை போல சிந்தித்து கொண்டிருந்தேன். அன்றைய தினத்திலே மறுநாள் நினைக்கிறேன், நான் அடிக்கடி சொல்வது போல் நம்முடைய சபை ஆராதனைகளை பங்கெடுக்க முடியாத அநேகர் வெளி இடங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளிநாட்டில் இருக்கிற அநேகர் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனையை ஒரு சிலர் லைவில் பார்க்குறாங்க. அதாவது நடக்கும்போதே பார்ப்பாங்க. ஒரு சிலர் முடிந்த பிற்பாடு யூடியூப் மூலமாக பார்க்குறாங்க. அதை நான் அதிகமாக என் மனதில் வைத்துக்கொள்வதில்லை. ஒரு சிலர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசும்போது தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறாங்க, கேட்குறாங்க என்று சொல்லி நான் யோசிப்பது உண்டு. அப்படி இருக்கும்போது கடந்த வாரத்திலே இந்த செய்தி கேட்ட ஒரு சிலர் எனக்கு அதுக்கு ரிப்ளை அனுப்பியிருந்தாங்க. இது ரொம்ப உபயோகமாக இருந்ததாகவும், இதை நான் இன்னும் பலருக்கு நான் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் இந்த மெசேஜ் என்று சொல்லும்போது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் ஏதோ சிறப்பாக ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் என்ற நினைவில் சிறப்பாக பேசிவிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. கர்த்தர் தான் பேசினார். கர்த்தர் தான் அந்த நேரத்துக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்தார். எப்படி என்றால், நான் என்ன எப்படின்றது எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல நிற்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுப்பார். ஒரு சில வார்த்தைகளை நான் குறிப்பு எழுத்து கொண்டு வருவது வேறு. ஆனால் வாயிலேருந்து வர வார்த்தைகளெல்லாம் நான் எழுதிட்டு வரதில்லை. இங்கே வருகிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் நான் எழுதுறதில்லை. வசன குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டு வருவேன். ஒரு சில தாட்ஸ், இந்த சிறு சிறு கதைகள், இவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை தருகிறார் என்று நினைக்கும் பொழுது இது கர்த்தருடைய செயலை என்று என்னுடைய செயல் அல்ல. அதற்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுகிறேன். இன்றைக்கும் அது போல தான் நான் வெறுமையாக தான் நிற்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. தொடர்ந்து நம்ம இந்த ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கனி கொடுங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக, அதாவது அதுக்கு தொடர்பான சில ஆலோசனைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கனி கொடுக்குற விஷயம் வாழ்க்கையில் நான் இப்போ கடந்த வாரமே சொன்னேன், நம்ம ஏன் கனி கொடுக்கணும், எதுக்கு கனி கொடுக்கணும், திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கார, கனி கொடுங்க கனி கொடுங்கன்னு. நாங்களும் தான் வாங்கியாந்து ஆப்பிளும் மாதுளம்பழமாக வாங்கியாந்து தான் கொடுத்துட்ருக்குறேன். அதோடு விடுவார் பார்த்தா அடுத்த வாரமும் கனி கொடுங்க நிறைய. இன்னும் வேறு என்ன பழம் தான் வாங்கிட்டு வருதுன்னு நினைக்காது. ஏன்னா நிஜமாகவே சொல்கிறேன், பழம் வந்துக்கிட்டே இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த கனியை நான் கேட்கல. அப்படி அமையுது. எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. எனவே ஆண்டவர் அந்த கனியை இல்லை,
ஆவிக்குரிய கனியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்பதை பல தடவை சொல்லிட்டேன். கனி கொடுப்பதனால நமக்கு தான் பலன்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நான் தொடர்ந்து அந்த காரியத்தை வலியுறுத்த காரணத்தை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் கனி கொடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சால் கொடுக்க முடியும், முடிஞ்சால் நான் தரேன். இதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆமாம், உங்களை எப்படியாவது கனி கொடுக்க வைக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம். நான் சொல்கிறேன், உங்களை எப்படியாவது கனி கொடுக்க வைக்கணும். உங்களிடத்திலிருந்து கனியை எதிர்பார்க்குறார். கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போட்டு அப்படிலாம் இல்லை, வந்தால் வரட்டும் அப்படிலாம் இல்லை. நம்ம அனைவரும் கட்டாயமாக அவசியமாக என்ன செய்யணும்? கனி கொடுத்துத்தான் ஆகணும். அதனால் நீங்கள் கனி கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லிகிட்டு இருப்பார்? சொல்கிறத சொல்லிகிட்டு தான் இருப்பார். ஆனால் ஒரு சிலருக்கு சலிப்பாக தோன்றலாம். என்ன இதான் இந்த வாரமும் இதே தானா என்று சிலர் அப்படி யோசிக்கலாம். பார்ப்போம். இந்த கனி கொடுக்கிற வேண்டிய அவசியத்தை பற்றி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு 2 சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. வேதத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அதில் 19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசிப்பவர்களுக்கு நன்றாக புரியும். இயேசு ஊழியம் செய்த அந்த காலங்களிலே அவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது, பல ஊருக்கு பல கிராமங்களுக்கு போய் வந்துட்டு இருக்கும்போது வழியில் அங்கே பார்க்குற வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். எதனால் அதை பார்த்தாராம்? 18வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாயி அந்த மரத்திலிருந்து எதாயிலும் ஒரு பழம் இருந்தால் சாப்பிடலாம் என்று நினைத்து என்ன செய்தான்? போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அது என்ன இருக்குது? என்ன இருக்குது? இருக்கிறத சொல்ல மாட்டீங்களா? அந்த மரம் பூரா தழையாக இருக்குது, இலையாக இருக்குது. ஒரு காய், ஒரு பிஞ்சு, ஒரு பூ கூட இல்லை. இலைகளை அன்றி வேறு ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அங்கே என்ன இல்லை? ஒரு பூ இல்லை, ஒரு பிஞ்சு இல்லை, ஒரு காய் இல்லை, அப்புறம் தாங்க பழம். ஆனால் பழம் இல்லைனாலும் நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் பிஞ்சியும் பூவுமா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? அது கூட இல்லை. அதான் வேறு ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பூ கூட இல்லை, மொக்கு கூட இல்லை, வேறு ஒன்றையும் காணாமல் ஆண்டவருக்கு கோபம் வந்து போச்சு. என்ன செஞ்சார்? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்க கடவுள் என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போச்சு. இது ஒரு சம்பவம், நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு பார்த்தீங்களா? கனி கொடுக்கலன்னு சொன்ன உடனே சபிச்சிடுறாரு. என்னங்க சொல்ல வரீங்க? இதே மாதிரி எங்களையும் சபிக்காருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சில பேர் நினைக்கலாம். நான் அப்படி சொல்லலை. இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு, நமக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நமக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு ஊட்டுவதற்காகவும் சில காரியங்களை புரிய வைக்க உணர்த்துவதற்காகவும் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்கலன்னா அப்போ என் வாழ்க்கையும் பட்டு போயிடுமா? அப்படி சொல்லலை. ஆனால் நம்ம யோசிக்கணும். அப்போ இதனுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். கனி கொடுக்க வேண்டியதுடைய அவசியம். கனி கொடுத்து தான் ஆகணும். புரியுங்களா? அப்போ அதுக்கு என்னங்க செய்வது? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பட்டு போகும்படி செய்ய மாட்டார். இதே போல் இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். சரி. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்திருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, அந்த மரத்துல கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு பிஞ்சு ஒரு காய் ஒன்றுன்னு சொல்லப்படுறது, ஒன்று கூட இல்லை. அப்பொழுது அவன் அந்த தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். நானும் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பழுக்கும், நாளைக்கு காய்க்கும், நாளைக்கு கனி கொடுக்குன்னு பார்க்குறேன். 3 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னது? ஒன்றையும் காணவில்லை. அங்கேயும் ஒன்றையும் காணல. அந்த மரத்தில் சொல்றேன். இயேசுநாதர் ஒரு மரத்தை பார்த்தாரு. என்னது? தழைகளை இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணலையாம். இந்த அத்தி மரத்திலையும் என்னது? ஒன்றையும் காணவில்லை. அப்புறம் இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், இருங்க பார்க்கலாம். இதை அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இயேசுநாதருக்கு கோபம் என்ன பண்ணிட்டாரு? சபிச்ச உடனே என்ன பண்ணிச்சு? அந்த மரம் போயிடுச்சு, முடிஞ்சே பிடிச்சிருக்காங்க. பட்டே போயிடுச்சுங்க. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை பார்க்குறோம். இவன் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் பட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், அதை வெட்டி போடுன்ட்டார். என்னது? இதை வெட்டி போடு, இதை நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். 3 வருஷம் இருந்தது போதாதா? இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால், ஒருவேளை கனி கொடுக்காமல் போனால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். வேணா இந்த ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுப்போம், கனி கொடுத்தா பார்ப்போம், கொடுக்காட்டினாக்க வெட்டி போடலாம் என்று யார் சொன்னான்? தோட்டக்காரன் சொன்னான். வெட்டி போட சொன்னது யார்? அந்த மரத்தை வெட்டி போட சொன்னது யாருன்னு கேட்டேன். யாருங்க? கவனிங்க, இருக்கு பாருங்க. தோட்டத்துக்குடைய சொந்தக்காரர், உரிமையாளர், எஜமான். அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன் தான் தோட்டக்காரர். இருக்கு பாருங்க. தன் தோட்டத்திலே ஒரு மரத்தை நட்டிருந்தான் என்று சொல்லி, அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவர் ஒரு தோட்டக்காரன். அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர், சொந்தக்காரர் யார்? எஜமான். இது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவர், இன்றைய சபை என்கிற தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர். நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தினதான சபை. வேதம் அப்படி தான் சொல்கிறது. சபையை ஏற்படுத்தினவர், சபைக்கு தலையாக இருக்கிறவர் இயேசு. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சபையை தோன்ற பண்ணினார் என்றெல்லாம் வேதத்தில் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தோட்டம், நான் சொல்கிறது, இந்த சபையாகிய இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? ஆண்டவர். இந்த தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரனாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது யார்? ஆண்டவர் என்னை ஒரு தோட்டக்காரனாக வச்சிருக்கிறார். இது ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு தோட்டம். நீங்கள் எல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தோட்டத்திலே பாருங்க, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் போட்டிருக்குது. ஆண்டவர் உங்களை வெவ்வேறு ஊரில், வெவ்வேறு இடங்களில் இருக்கிற உங்களை கொண்டு வந்து இந்த சபையிலே நட்டு வைத்திருக்கிறார். அத்திமரத்தை நட்டிருந்தான். அப்போ ஆண்டவர் உங்களை இந்த சபையாகி இந்த தோட்டத்தில் கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறார். வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த தோட்டத்தில் இந்த மரத்தை வைத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு இல்லையா? 3 வருஷமாக என்ன பண்ணுறாரு? கனியை வந்து பார்க்குறான். இந்த வருஷம் காய்க்கும், இந்த வருஷம் காய்க்கும், இந்த வருஷம் காய்க்குன்னு பார்த்தா 3 வருஷமாக காய்க்கவே இல்லை. அவங்க அழுத்து போச்சு.
தோட்டக்காரருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, இது எதுக்கு வேஸ்ட்டாக இருந்து வெட்டி போடுன்றார். இப்போ தோட்டக்காரர் சொல்கிறாரு, ஐயா ஐயா இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. எதுக்கு? நான் என்ன செய்ய போகிறேன், இதை என்ன செய்ய போகிறேன்? கொத்தி என்ன பண்ண போகிறேன்? எரு போட போகிறேன். இந்த தோட்டக்காரரும் ஆண்டவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருக்கார். இன்றைக்கு பிரசங்கம் என்கிற போர்வையில் வசனம் என்கிற வார்த்தையினால் என்ன பண்ணிகிட்ருக்காரு இப்போ ஆண்டவர்? சில பேருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஐயோ கொத்தி எடுக்கிறாருங்க, கனி கொடு 3 மாதமாக ஐயோ கேட்டு காது புளிச்சு போகுது எனக்கு. வேறு வசனமே தெரியாத பிரசங்கமே பண்ண மாட்டார் இவர். கொத்தி எடுத்துட்டாரு போல் இருக்க. ஆமாம், நீங்கள் கனி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு கனி கொடுக்குற வரைக்கும் என்ன செய்வார் ஆண்டவர்? ஆமாம், கொத்திட்டு தான் இருப்பார். கொத்தி எரு போடுறார். வசனத்தினால ஆண்டவர் உங்களுக்கு எரு போட்டுட்ருக்கார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையை சொல்லப்போனால் நான் 2 சம்பவத்தை சொன்னேன். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மரம் பட்டு போகிறது? இங்கே பார்க்குறோம் அந்த மரத்தை என்ன செய்கிறாருன்னு, வெட்டதற்கு வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு வாய்ப்பு தருகிறார். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அழிப்பது நோக்கம் இல்லை, உங்களை ஆக்குவது தான் அவருடைய விருப்பம். அதனால் வெட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் இந்த ஊரில் சொல்லுவாங்க, அதாவது கட்டுறது ரொம்ப கஷ்டங்க, ஒரு வீட்டை இடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒத்துக்கிறீங்களா? ஒரு வீட்டை இடிக்கிறோன்னா ஒரு 2 பாறை எடுத்து 2 குத்துனா பொத்துன்னு சுவரெலாம் விழுந்துடும். ஆனால் அந்த சுவரை கட்டுறவங்களாம் இருக்கீங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படிலாம் நூல் பிடிச்சி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கட்டி எழுப்புறதுங்க. தெரியுங்களா? இடிக்கிறது இருக்க ரொம்ப எரியுது. அதனால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன? உங்களை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ கனி கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன கடந்த சில வாரங்களாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல கனி கொடுக்கணும், அதிகமான கனியை கொடுக்கணும், மிகுந்த கனியை கொடுக்கணும். அப்படிலாம் நம்ம தொடர்ந்து வசனங்களை படிச்சுட்டு வரோம். அப்போ கனி என்று சொல்லும்போது நான் சொன்ன ஆவியின் கனியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். கனிகளிலே முதன்மையான ஒரு கனி என்னது? அன்பு என்கிற கனி இல்லையா? அந்த கனி இருந்ததுன்னா எல்லா கனிகளையும் அது கொடுக்கக்கூடியதாக நம்மை மாற்றவும் உருவாக்கவும் கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த கனி கொடுக்கிற ஒரு சுவாபம், அதில் முதலாவது அன்பு. நம்முடைய குணங்கள், நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்குற கனி என்று சொல்லும்போது, எழுத்தின் பிரகாரமாக நம்ம படித்தது போல் ஒரு அத்தி மரத்தில் உள்ள அத்தி பழத்தையோ அல்லது திராட்சை பழத்தையோ அவர் எதிர்பார்க்கலை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல குணங்களையும் நல்ல சுவாபங்களையும் உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், அவருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கனியை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு ஒன்றையும் அவர் எதிர்பார்க்க கிடையாது. அவர் எதிர்பார்க்குற கனி என்ன? அது நினைத்தா இப்போ எல்லாருமே நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லோரும் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ என்ன வேணும் அதை சொல்லுங்கள். இப்போ இல்லை எல்லா பணியும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ ஆப்பிள், பைனாப்பிள், என்ன மாதுளையிலேருந்து திராட்சையிலேருந்து வாழைப்பழத்துலேருந்து பழத்துக்காக பஞ்சம் எல்லாம் கடையில் இருக்குதுங்க. இப்போ எல்லாமும் ஒரு கிலோ குறையாமல் கூட வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிடலாம், காசு போட்டு செலவு பண்ணுறது. அது அல்ல ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற கனி என்று சொல்லும் பொழுது, கனிவான உங்களுடைய வாழ்க்கை, கனிவான உங்களுடைய குணம், கனிவான உங்களுடைய சுவாபங்கள், உங்களுடைய குணங்களை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இருந்தோம். இப்போ நம்ம அங்கே பார்த்தது போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா என்று பார்க்குற. கனி என்று சொல்லும்போது திரும்பவும் சொல்கிறேன், உன்னிட்ட ஒரு நல்ல சுவாபம் இருக்கிறதா, நல்ல குணம் இருக்குதா, அன்பு இருக்குதா, சாந்தம் இருக்குதா, பொறுமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா, இல்லைங்களா? இதாவது நம்ம ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இல்லையா?
இப்படி நிறைய காரியங்களையும் நம்ம 9 வகையாக பார்க்குறோம். இது எல்லாமே ஒன்றுக்குள்ளேயே அடங்கிடுச்சு. அதையும் சொல்லியிருக்கேன், அன்பு வந்தாலே இது எல்லாமே வந்துடும் அதில். புரியல? அப்போ இந்த கனியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சுவாபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும், அதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை எத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்க்கிறார் என்பதை உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வருஷத்திலிருந்து கணக்கு போட்டுருங்க. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையாகி இந்த தோட்டத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரு. 10 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், 22 வருஷம், வருஷ கணக்கில் இருக்கீங்க எல்லாம் இங்கே. ஒரு சிலர் தான் புதிதாக வந்திருக்கீங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், எத்தனை வருஷமாக இருக்கட்டும், ஆண்டவர் எத்தனை வருஷமாக இந்த அத்தி மரத்தில் கனியை எதிர்பார்த்ததாக அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம அதுலேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். 3க்கு கீழ்ப்பட்டவர்களை வேணால் போனால் போதுன்னு விட்டுடும். 3 வருஷத்துக்கு மேலாக ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து இந்த சபையில் 3 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவங்கள கை தூக்க சொல்லலை. நான் உங்களை கை தூக்க சொல்ல வரல. உங்கள் மனசில் நீங்கள் நீங்களே தீர்மானிச்சுக்கொள்ளணும். 3 ஆமாம், நான் இத்தனை வருஷமாக தான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு கனியை எதிர்பார்க்குறார்? எவ்வளோ கனியை எதிர்பார்க்குறார்? அதிகமாக எதிர்பார்த்தாருங்க. அங்கே ஒரு வார்த்தை இருந்துச்சு, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்ற மாதிரி. ஏதோ ஒரு கனியாவது இருக்குதா? ஒன்றையும் காணவில்லை என்று சொல்ல. ஒன்று இருந்தாலாவது ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கொடுக்குறீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் உரிய விஷயம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கனி கொடுக்குறவராக இருக்கீங்களா? ஒரே ஒரு கனி, அது என்னது? அது என்னது உங்களுக்கு தான் தெரியும். என்ன கனி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நான் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், பிரதானமாக சொல்கிறேன், அன்பு என்கிற கனியை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால் யாருக்கு நன்மை தெரியுமா உங்களுக்கு? இதனால் யாருக்கு நன்மை, யாருக்கு பலன், யாருக்கு ஆதாயம்? இந்த மாதிரி அவர் கொடுன்னு சும்மா நச்சரிக்கிறார், தொந்தரவு பண்ணிகிட்ருக்காரு அவர் என்று சொல்லி போனால் போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நன்மை உனக்குத்தானே தர, அவருக்கு இல்லை. அவர் உன்னிடத்தில் கேட்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதனால் அவருக்கு ஏதோ ஒரு நன்மையும் ஆதாயத்தை அடைவதற்காக அல்ல, உன்னுடைய நன்மைக்காகத்தான் அவர் உன்னை கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அந்த சிந்தை இல்லை. அதனால தான் கனி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஆர்வமோ அதற்கான முயற்சி இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அதோடைய அவசியத்தை இன்னும் உணராமல் இருக்கிறாங்க, புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. என்னமோ அவர் நம்மள்கிட்ட வாங்கி ஏதோ நமக்கு ஆதாயம் பார்க்குற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் இல்லை. கனி கொடுக்கறதுனால உங்களுக்குத்தான் நன்மை. நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும் பொழுது உன் வாழ்க்கை சிறக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், நீ மகிழ்ச்சியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருக்க. இப்படி ஒரு படைப்பாக, இப்படி ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறார் நம்முடைய ஆண்டவர். அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எதிர்பார்ப்பில் சொல்கிறது போலவே சிந்திக்கிறாங்க சில பேர். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட எண்ணங்கள், பிரச்சனைகளோடு, உபத்திரத்தோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, பல பிரச்சனைகளோடு இங்கே வந்து உட்காந்துருப்பீங்க. இந்த ஆராதனைக்கு வரும்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் மனசுலையும் சொல்ல முடியாமல், சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கேட்டால் கதையாக சொல்லுவீங்க. இப்போ ஏதோ இங்கே வந்து உட்காந்துருக்குறேங்க, வந்துட்டு போகலான்னு வந்தேன், இந்த பிரச்சனைலாம் நீ தீரும், போவோம், வரும் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. புரியுதுங்களா? உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அல்லது உங்கள் தொழில் செய்கிற இடத்துல, அல்லது உங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவுக்காரங்க சொந்தக்காரர்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம். யாரும் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டுங்க. பணப்பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வியாதி சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையா, ஐயோ நான் 1 2 என்று சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் பல காரியங்களை நினைத்து மனசில் புழுங்கி கொண்டு கூட நீங்கள் வந்திருக்கலாம். நானே ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன கனி கொடுக்க நினைக்கிறேன். ஐயா, தீர்வு அதுதான், மருந்து இது தான். நீங்கள் கனி ஆண்டவருக்காக கனி கொடுத்து பாருங்கள், கனி கொடுக்க தீர்மானித்து செயல்படுங்க. உன் பிரச்சனைலாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும்.
நிஜமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் செய்து பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் நடத்தி பாருங்கள், செய்து பாருங்கள். அப்புறம் வந்து என்ன கேளுங்க. கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம். திரும்பியும் சிலர் நினைப்பாங்க, சொல்லுங்கள், கருப்பு திராட்சை எவ்வளவு, பச்சை திராட்சை எவ்வளவு, மாதுளம்பழம் எவ்வளவு, இந்த லிஸ்ட்டெல்லாம் போடாதீங்க. சிலர் அறியாமல் உள்ள நினச்சிட்டு இருப்பாங்க, இவர் என்ன வாரம் பழம் கேட்டுருக்காரு, இவர் என்ன பழம் பிடிக்கும், கனின்றாரு, இவர் என்ன பழம் சாப்பிடுவார், எனக்கு ஒரு பழமும் வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க, கனி என்கிற வார்த்தை கனிவான உங்களுடைய சுவாபம், உங்களுடைய குணங்கள். பைபிளில் எழுதியிருக்குது, ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம். அந்த கனியை நீங்கள் கொடுக்கணுன்றாரு. இது எந்த கடையிலையும் கிடைக்காது, இது உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் மனசு வச்சா தான் கொடுக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் போய் இரவலெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியாது அடுத்தவங்கள்ட்ட போய். இப்போ சபையில் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, சில பேர் வந்து என்ன செய்வாங்க, பேரிலே கனியெலாம் இருக்கிறாங்க. என்னது? அன்பு கனி, தேவ கனி. அடாடாடாடா, பேர் அருமையாக இருக்குது பாருங்கள். சரிங்க, இதுமாரி இது போல் பேர் உள்ளவங்கள்ட்டையும் சரி, இல்லை இந்த மாதிரி கனி கொடுக்குற ஒரு விசுவாசிகள்கிட்ட போய் எனக்கு 2 குடம் என்று சொல்லி இரவலாக வாங்கிட்டு வந்தெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியாதுங்க. ஒரு சிலர் கனி கொடுக்குறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீ கனி கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் சரி எனக்கு கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் பங்கு கொடுங்க. நீ அப்படி வாங்கிலாம் கொடுக்கவும் முடியாது. அவங்களே உனக்கு கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து உன்னால் கொடுக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்குற கனி என்னது? உங்களிடத்தில் இருந்து உங்களுடைய கனியை தான் எதிர்பார்க்குறாரு. அடுத்தவங்கள்ட்ட இருந்து இரவ வாங்கிட்டு வந்து கொடுக்குற கனியாக இல்லை. வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. புரியுதா? உங்கள் மனதிலே, உங்கள் இருதயத்திலிருந்து, உங்களுடைய ஆத்மாவிலிருந்து, உங்கள் ஆவியில் இருந்து, உங்களுடைய சுவாபமாகிய கிளையிலிருந்து பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். இப்படி ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். திரும்பவும் சொல்கிறேன், சுவாபம் என்கிற ஒரு கனி. அட ஒரே ஒரு கனியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, நம்ம ஏற்கனவே படித்த வசனம் தான். யோவான் 15 2வது வசனம். யோவான் 15:2. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பாருங்க, திரும்பவும் அங்கே ஒரு கண்டிப்பு வருதுங்க. கனி கொடுக்காத மரத்தை அங்கே பார்த்தீங்க. இப்போ சற்று முன்பு படித்தோம், என்ன செய்ய வெட்டி போடுன்றார். கனி கொடுக்காத ஒரு அத்தி மரத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? சபிக்கிறார். இங்கே கனி கொடுக்காத கொடியை என்ன செய்யறன்றாரு? அறுத்து போடுறன்றார். பாருங்க, படிங்க. அப்புறம் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப், ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு, ஒரு ஆரம்ப நிலைமைக்கு வாங்கன்னு நான் உங்களை கூப்பிட்றேன். அட நீ ஒன்று கொடுத்தா கூட என்ன செஞ்சிட ஆண்டவரே? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்வாராம்? அதை என்ன செய்வார்? அப்படியா போட்டிருக்கு? அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவார். அது நீ முதல்ல ஒன்று கொடுத்தாலே போதும், அவர் சந்தோஷம் வந்துடும். என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் பிக்கப் பண்ணிடுவார். என்ன பண்ணுவார்? அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவரே உன்னை உருவாக்கிடுவார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணணும்? எப்படி ஆயிலும் நம்ம கனி கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வாங்க. எப்படி ஆயிலும் எப்படி? ஒரே ஒரு கனியாவது கொடுத்துருங்க. கர்த்தர் என்ன செஞ்சிட உடனே வந்து சரி ரைட் கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லி உங்களை அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர் என்ன செய்வார்? சுத்தம் பண்ணுவார்ன்னா என்ன அர்த்தம்? அவரே உங்களை உருவாக்குவார், அவர் உங்களை நடத்துவார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். எனவே இந்த
நான் சொன்னேன், இந்த அன்பு பற்றி நான் உங்களுக்கு கடந்த முறை சொன்னேன், கடந்த வாரத்திலையும் சொன்னேன். அன்பு என்கிற ஒரு சுவாபம், ஒரு கனி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யாதுன்னா, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், கடந்த வாரம் செய்தியில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தேன், தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்யுங்கள். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரில. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன். தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்யுங்கள். நாங்கள் செய்யாமல் செய்யுங்கள். வசனம் அப்படி இருக்குது, யோவானில் தான் இருக்குது. அது என்னது? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். பாருங்கள், வார்த்தை வித்தியாசமாக இருக்குதா? நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், என்னது? தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்யுங்கள். சில பேர் படிக்கிறவங்க யோசிச்சு பார்ப்போம், என்னடா செய்யாமல் செய்யுங்கன்னு. அது உள்ளர போய் பார்த்தா தான் தெரியும். சரி, போகட்டும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எனவே இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, கவனிங்க, இந்த அன்பு என்கிற ஒரு கனி கொடுக்கிற ஒரு சுவாபம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், முதலாவது இந்த அன்பு என்ன செய்யாது, மற்றவர்களை குறை சொல்லாது, மற்றவர்களை குற்றப்படுத்தாது, மற்றவர்களை நியாயம் தீர்க்காது, மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் பார்க்காது. இன்றைக்கி நிறைய பேர் மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்குறாங்க, குறைய பார்க்குறாங்க. அந்த குற்றத்தையும் குறைய மட்டும்தான் பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை பார்க்க மாட்டுறாங்க. பொதுவாகவே எல்லாரிடத்தையும் இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு சுவாபம் அது. அது சரியல்லன்றதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் தெரியுது. எது தெரியுது? இந்த குறை தான் கண்ணுக்கு தெரியுது. குற்றமும் குறையாக இருக்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர அவங்கள்ட்ட இருக்க நிறைய தெரிய மாட்டேது. இது ஒரு இயல்பான சுவாபமே தவிர அது சரியல்லன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பிசாசினுடைய தந்திரம், இது வஞ்சிக்கிற ஆவியினுடைய ஒரு தந்திரம். இது நமக்குள்ளே கிரியை செய்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தாமல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக அது செயல்படுகிறது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, சொன்ன ஒரு உதாரணம் காட்டலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு உதாரணம். இந்த பேப்பரில் ஏதாவது தெரியுதா பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறீங்க, என்ன இருக்குது இதில்? ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? பேப்பர் வெறுமையாக இருக்குது. ஏதாவது இருக்குதா? இப்போ நான் திரும்ப காட்டுறேன் பாருங்கள். என்ன தெரியுது? ஏதோ அழுக்கா? இங்கே ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், இவ்வளவு வெள்ளையாக இருக்குது, நம்ம கண் என்ன செய்ய மாட்டுது? அதை 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 வந்து மைண்ட் பண்ணவே மாட்டுதுங்க. இப்போ இதை தான் பார்த்துட்டு அது என்னமோ கோடு கூட தெரியுதே, அது என்னமோ எழுதியிருக்க மாதிரி தெரியுதே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு வச்சிடறோன்னு வச்சுங்களேன், உங்கள் கண் அதை தான் பார்க்கும். இது தான் நமக்கு தெரியும். பொதுவாகவே மனுஷனுக்கு இருக்கிற ஒரு இயல்பான சுவாபத்தை நான் சொல்கிறேன். குறைகளை மட்டும், மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறையை மட்டும், குறைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சுவாபம் தவறு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அந்த பார்வையை, அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றக்கூடிய சக்தி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அன்பு என்கிற கனியிலே அடங்கியிருக்கிறது. அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்ம அதை பார்க்க மாட்டோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். பைபிளில் இருக்குது வசனம், யோசித்து பாருங்கள். ஏன் எப்பொழுதுமே நம்ம மற்றவங்கள்ட்ட இருக்க குறைய தான் முதல்ல பார்க்குறோம். நான் சொல்கிறேன், குறை இல்லை என்று நான் சொல்லலை, எல்லாத்தையும் குறை இருக்குன்றதை ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவருக்கு அது தெரியுது, ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்கிறாரு. ஏதோ நீங்கள் என்னமோ காணாத கண்ட மாதிரியும், நீங்கள் தான் என்னமோ பெரிய வாஸ்கோடகாமா கொலம்பஸ் மாதிரி, நீங்கள் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம தான் கண்டுபிடிச்சோன்ற நினைப்பில் சில பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தெரியுமான்னுவாங்க. ஓ, நீ கண்டுபிடிச்சது உனக்கு இல்லை, நீ என்ன சொல்கிறியோ அது அத்தனைக்கும் தெரியும். என்னமோ நாங்கள் பார்க்காத காணாத கண்டுட்ட மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டா அது பெரிய இதாக காட்டுறாங்க. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அழகு அல்ல. இதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கிறேன், வருஷக்கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி சொல்வதனால தப்பு செய்கிறவங்களே, பாவம் செய்கிறவங்களே ஆண்டவர் பாதுகாக்கிற என்றோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் நம்ம சில நினைக்கிறோம். அதுவும் தப்பு, அதுவும் தப்பு.
அதுவும் கிடையாது. எனவே ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல, அவரை போல ஒரு நல்ல சரியான ஒரு மனிதனாக உங்களை உருவாக்கி வாழ வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். எதற்காக இந்த ஆண்டவரை திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு வராரு? அப்போ தப்பு செயல்கள்லாம் செய்யட்டுன்ற அர்த்தத்தை விடுறாரா? தப்புலாம் தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாரா? நோ, நெவர், கிடையவே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நீ நல்லா இருப்பதற்கு, நீங்கள் நல்லா இருப்பதற்கு, நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக சமாதானமாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய மன எண்ணங்கள் அப்படி தோன்றுவதனால தான் நம்மால் அது இந்த சத்தியத்தையோ இந்த கருத்தையோ இந்த உபதேசத்தை நிறைய பேர் ஏற்றுக்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதை கண்டுக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஐயோ, கண்டுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, அது கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்ல. இதை காண்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என்ன செய்யணும் அதுக்கு என்று சொன்னால், ஒரு நல்ல கனி கொடுக்கிற சுவாபம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது அழகு என்று சொன்னால், இதுபோல் தவறுகளையும் குறைகளையும் குற்றங்களையும் பார்க்கும் பொழுது அவங்களோட உள்ள மனசு என்ன செய்யணும், அதற்காக வருந்தணும், கதறணும், கண்ணீர் விடணும், கலங்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அதுதான் ஒரு தேவ மனுஷனுக்கு அழகு. இதை செய்கிறதே கிடையாது. இதை விட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது, எங்கெங்கே யார்கிட்ட என்னென்ன குறை இருக்கின்றதிலே பார்க்குறது. இதனால் என்ன ஆகுது என்று சொன்னால், இதனால் என்ன நடக்குது என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியதை விட்டுடுறோம், நாம் செய்ய வேண்டியதை மறந்துடுறோம். நம்முடைய நேரமெல்லாம் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் நினைக்கிறேன், ஒரு சம்பவம் ஒன்று சொன்னேன். ஒரு குடும்பத்தார்கள் ஒரு பிக்னிக்கு போனாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. போன இடத்துல உப்பையும் அந்த சர்க்கரையும் வச்சுட்டு மறந்துட்டாங்க. அப்புறம் யார் போய் வீட்டில் போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி அனுப்புனாங்க. பையன் என்ன பிள்ளைங்க என்ன ஓடியாருமேன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு போச்சு, ஞாபகம் இருக்க, போன வாரம் முந்தின வாரம்னு சொன்னேன், நான் போய் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பாட்டில் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன், கண்டிஷன். போனவன் போய் என்ன பண்ணிட்டான், வருவான் ஒரு காரியம் சொன்னேன், வருவான்னு பார்த்தாங்க, பொழுதே போச்சு, பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டாங்க. சாப்பாட்டில் கையை வச்சோன்னு ஓடியாரான். நீங்கள் சாப்பாட்டில் கையை வச்சுருக்கு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கே போகலை, நான் இங்கே புதரில் மறைஞ்சி உட்காந்துருந்தேன், நான் சொன்னது மீறிட்டிங்களை பார்த்தீங்களான்னு சொல்கிறான். இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி அது போல தான் விளையாட்டுத்தனமாகவே நிறைய பேர் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்கிறத மறந்துட்டு செய்ய வேலையை விட்டுவிட்டு யார் என்ன செய்கிறாங்கன்னே பார்க்குறதுலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், எதிர் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உன்னோட நோக்கம் என்ன, குறை கண்டுபிடிக்கணும். உன்னை அதுக்காக காவல் வேலையை வச்சுருக்காரு, இது உன் வேலையை நீ பார்த்து. அப்போ இதனால் நம்ம என்ன ஆகுது, மன உளைச்சலுக்கு ஆகி ஒரு சமாதானத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உன் வேலை இல்லைப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நீங்கள் இழுத்து போட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய கனியை கொடுக்காம போயிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அத்தி மரத்தை சபிக்கிற மாதிரி சபிப்பார், கொடியை அறுக்கிற மாதிரி அறுத்துருவார், இந்த கனி கொடுக்காத மரத்தை வெட்டுற மாதிரி வெட்ட தான் செய்வார். இது தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி பிரியமானவர்களே, எனவே மற்றவர்களை நான் சொல்ல வந்தது என்ன, மற்றவர்களை குறை சொல்லாது, குற்றப்படுத்தாது, மற்றவருடைய குறைகளுக்காக என்ன செய்யும், பரிதபிக்கும். எனவே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷ காலமாக இருக்கிற நீங்கள், ஏசு கர்த்தரை பற்றி பேசுகிற நீங்கள், ஆண்டவருக்காக நம்ம வாழறோமா, கர்த்தருக்காக வாழறோமா? ஆண்டவருக்காக வாழணும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார், அவருக்காக வாழணும். அப்போ அவருக்காக வாழறதுனா என்ன, அவருக்காக வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஒரு தியாகம், ஒரு சகிப்புத்தன்மை, இப்படிலாம் நம்ம உள்ளத்தில் இந்த குணங்கள் சுவாபங்கள் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை போல வாழணும், கிறிஸ்துவுக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை போல வாழணும். ஏன் இயேசுக்காக வாழணும்? இன்றைக்கு நிறைய பேர் யாரை கேட்டாலும் அவங்க குடும்பத்தின் மேலே தான் கவனமாக இருக்கீங்க. அந்த குடும்பத்தை கொடுத்ததே ஆண்டவர் தான். உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டாம்னு சொல்லலை, அவர் கொடுத்தது அவர்கிட்ட நீங்கள் போட்டு காட்டினா என்ன அர்த்தம்?
எனவே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு இலவசமாக ஈவாக தந்திருக்கிற ஒரு ஈவு. அவர் பார்த்து கொடுத்தது. அவர் உங்களை மனுஷனாக படைக்காவிட்டால் அவங்க நினச்சி பாருங்கள். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு யாரோ ஒருத்தவங்க பாடிட்டு போனான். அதனிலும் அரிது கூன் குருடு செவிருடு இல்லாமல் பிறத்தல் அரிதான். அதுபோல் இதெல்லாம் ஒரு அரிய ஒரு பிறவியின் வாழ்க்கையை பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஒரு ஆடு மாடு கோழின்னு பறக்காமல் ஒரு மனுஷனை பிறந்துக்கு வச்சுருக்காரு. இப்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு வாழ்க்கை இது. அவர் தான் என்ன செய்கிறார், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு, உனக்கு ஒரு துணையை கொடுக்குறாரு, உனக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவன் பிள்ளைகளுக்கு கத்தரால் வரும் சுதந்திரம்னு எழுதியிருக்கிறது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, உனக்கு ஏற்ற துணையை உருவாக்குன்னு சொல்லி மனுஷனுக்கு ஆண்டவர் தான் துணையை ஏற்படுத்துகிறான்னு சொல்லி எழுதியிருக்குது. இந்த மாதிரி எல்லாவற்றையுமே அவர் தான் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு, கொடுக்குறாரு. கொடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பார்க்கறது கிடையாது. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சிந்திச்சு பாரு, நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது. எதை சிந்திக்கிறதுன்னு கிடைக்குங்களா? நம்ம எல்லாவற்றையுமே இலவசமாக அனுபவிச்சுட்டு இருக்கனால அதில் அருமையே தெரியலைங்க. இந்த பூமியில் நம்ம இப்போ எல்லாருமே சுவாசிக்கிறோம். இப்போ இங்கே கூட உட்காந்துட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த மூச்சு காற்று சுவாசிப்பதுக்கு தேவையான காற்று எங்கே இருக்குது? எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குங்க. எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க? உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு. எங்கே போனாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். ஒரு வேளை அங்கே காற்று இல்லாத இடமா இருந்தால் நம்ம எப்படி உயிர் வாழ முடியும், எப்படி சுவாசிக்க முடியும்? அது அப்படிப்பட்ட இடமும் இருக்குது. அப்படிப்பட்ட இடமும் இருக்குது. குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போச்சுன்னா சுவாசிக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் நமக்கு. அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிந்து இலவசமாக இவ்வளவு காற்றை உருவாக்கியிருக்காரு. ஒரு மனுஷன் என்னமோ பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான், பெரிய அறிவாளி விஞ்ஞானின்றான், எங்கெங்கே போகிறான் வரான். காற்றை உருவாக்க சொல்லுங்களேன். சுவாசிப்பதற்கு எதையுமே அவனால் செய்ய முடியாது. இவன் நினச்சிட்டு இருக்கிறான் தானே தான் ஒரு பெரிய ஒரு ஞானி என்று சொல்லி. உன்னை படைத்தவர் தான் பெரிய ஞானி. இவங்க ஏதோ சில கண்டுபிடிச்சிருந்தனால பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உண்டாக்கினதை தான் நீ கண்டுபிடிச்சிருக்கிற. இன்றைக்கி செயற்கைக்கோள், அந்த கோள், செவ்வாய்க்கோள், அந்த கோள், இதெல்லாம் ஆண்டவர் படைச்சதை தான் நீ போய் கண்டுபிடிச்சிட்டு சந்திரனை கண்டுபிடிச்சிட்டு செவ்வாயை கண்டுபிடிச்சிட்டேன்னு போய் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. நான் பாராட்டுறேன், நான் இதை குறையா சொல்லலை. கர்த்தர் உண்டாக்கி வச்சுருக்காரு, அதை ஏதோ நீ போய் கண்டுபிடிச்சிட்ட, ரைட்டு. இதில் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் தெரியாத மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. படித்தவங்களும் பட்டம் பெற்றவங்களும் விஞ்ஞானிகள் தான் பெரிய ஞானம் உள்ளவங்க மாதிரியும், ஆண்டவர் இந்த பள்ளிக்கூடம் பக்கமே அவர் போனதில்லை, அவர் எந்த ஸ்கூலில் படித்தார், எல்கேஜி கூட போயிருக்க மாட்டார், அவர் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு அப்படின்ற ஒரு தோரணையில் நினைக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆசீர்வாதம் கூறுவதும் பக்தியாக இருக்கிறதும் தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் அருள் புரிவதோடு செய்ய போச்சு. இவருக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முட்டாளே, உனக்கு அறிவை கொடுத்ததே நான், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் சிந்திப்பதற்கும் அறிவை கொடுத்தது நான். அதை வைத்துக்கிட்டு இப்படி பேசுறியா? இன்றைக்கு சிலர் அறியாமல் அப்படி இருக்கிறாங்க, அறியாமல் அப்படி பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர். அதன் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் பெரியவர். அவர் அதை புரிஞ்சுக்கிற சக்தி நிறைய பேருக்கு இல்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் அவர் என்னக்காக நம்ம இந்த உலகத்தில் படைத்தார் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைங்க, வேலை, படிப்பு, நிலம், உத்தியோகம், இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தாருன்றது சில பேர் மறந்துடுறாங்க. மறக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆராதனை, ஜபம், பைபிள் வாசிக்கணுன்னாக்கா நேரம் இல்லை. எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குங்க. இப்போ தாங்க நிறைய ஒர்க் ஆர்டர் நிறையா வந்துடுச்சு. நான் முக்கியமாக ஒரு கல்யாணத்துக்கு போகணுங்க, இந்த காரியத்துக்கு போகணுங்க. இதெல்லாம் என்ன, இந்த உறவு, சொந்தம், பந்தம், இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்ததே அவர் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு புறக்கணிச்சிட்டு உதாசீனப்படுத்திட்டு நீ ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தும் போது அவரோட இன்சல்ட்டையும் பண்ணுறீங்க. அதில் தான் கர்த்தருக்கு கோபம் வருது, அவருக்கு வருத்தம் வருகிறது. அது எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரணுன்னாக்கா நீங்கள் கேட்டு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி ஒரு பொழுதே போயிடுதுங்க. நீங்கள் வேறு ஏதோ வந்தோமா உட்காந்து கண்ணை மூடணுமா, ஒரு பாட்டை பாடணும், ஒரு காணிக்கை போட்டுட்டு போகணும்னு பார்த்தாக்கா நீங்கள் என்ன 1.5 மணி நேரம் நடத்திட்டு உட்காந்துருக்கீங்க. சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. முதல்ல அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அதற்காக நான் வளர்த்த வேண்டும், இருக்க வேண்டும் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி சிந்தை நம்ம வருவதே நம்ம தவறு. எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் இருக்கணும், தேவனுக்காக வந்திருக்கிறோம்,
தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் இருக்கிறோம், தேவன் இங்கே இருக்கிறாரு, அவரோடு நம்ம நேரத்தை செலவிடுறது தான் இந்த நேரம். அவருக்காக இந்த நாளை ஒதுக்கி, அவருக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் வந்துருக்கு. நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்க சொல்கிறீங்களே தவிர நீங்கள் இல்லைங்க பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் சொல்கிறதையும் அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை என் வாயிலை கொடுத்து உங்களோட பேச வச்சுட்டு இருக்காரு. நான் ஏதோ வீணாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நான் பேசுகிறது கிடையாது. உங்களை சீர்படுத்த, இப்போ நம்ம படித்தது போல் உங்களை அதிகமாக கனி கொடுக்க வைப்பதற்காக என்ன செய்கிறார் அவர்? உங்களை உருவாக்குவதற்கான சில யோசனைகளை, ஒரு ஆலோசனைகளை தந்து உங்களை திடப்படுத்துகிறார். இது மாத்திரமா? அனுதின வாழ்க்கையிலே குடும்பத்திலே பல சச்சரவுகளையும் பல விதமான சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு குழப்பத்தோடு வந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை திடப்படுத்தணும், தைரியப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இல்லை. ஆராதனைன்னு சொன்னால் ஒரு பிரசங்கம் இருக்கணும், நோ, கிடையவே கிடையாது. எதையோ ஒரு காரியம், எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று நாம் செய்து கொண்டு வருகிறோம். எனக்கு அருமையானவில்லை. எனவே தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார், உங்களை உடைக்க அல்ல. உங்களை உடைத்தாலும் கூட அவர் உடைத்து நொறுக்கி உங்களை வணைந்து உங்களை பயனுள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவில்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், சரி நீங்கள் தானே சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, எது என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார். அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உலகத்தை படைச்சது அவர், உலகத்தில் வாழணும்னு சொன்னது அவர், குடும்பத்தை கொடுத்தது அவர், பிள்ளைகளை கொடுத்தது அவர், சொத்து நிலம் எல்லாத்தையும் கொடுத்தது அவர். அப்புறம் அங்கே போகாத, இங்கே போகாத, அதை சொல்லாத, இதை செய்யாதானே, எல்லாத்தையும் கொடுத்தது அவர் தான். நம்ம வாழறதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் என்பது உண்மைதான். அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அதையே பற்றி பிடிச்சிக்கக்கூடாது. கவனிங்க, நீங்கள் வாழ்வதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதுன்றது உண்மைதான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழன்றதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் உலகத்துக்காக வாழக்கூடாது, நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்துக்காக வாழறாங்களே தவிர ஆண்டவருக்காக வாழ மாட்டுறாங்க. ஆண்டவர் கொடுத்த உலகத்தை பற்றி பிடிச்சிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் தானே கொடுத்தார், ஆண்டவர் தான் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் எதற்கு கொடுத்தார்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எடுத்து வாசிக்கிறது நேரம் இல்லை, கவனிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்புறம் நாங்கள் குழப்பறீங்க, உலகத்தை அவர் தான் படைச்சாருன்றீங்க, உலகத்தில் எங்களை வாழ வைக்கணுன்றீங்க, குடும்பத்தை அவர் கொடுத்தாருன்றீங்க, அப்புறம் அதுக்காக வாழாதுன்றீங்க. என்ன குழப்பறீங்க? ஒன்றும் குழப்பமில்லை, நல்ல தெளிவாக இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். தாமரை இலை தண்ணியில் தான் இருக்குது. தாமரை இலை பார்த்துருப்பீங்களா? குளத்தில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தாமரை பார்த்துருப்பீங்க. இந்த தாமரை இலை தண்ணிக்கு மேலே மிதங்குது, பார்த்துருப்பீங்க. பூவை பார்த்துருக்கீங்க, தழையை பார்க்குறீங்க, இலை. ஆனால் அந்த இலையில், அந்த தண்ணியில் இருந்தாலும் அந்த இலையில் அந்த தண்ணீர் ஒட்டுமா ஒட்டாதான்? நல்லா பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மேலே நின்னா கூட உருண்டு ஓடும். அது பார்த்துருப்பீங்க. அப்படி குமிழாக இருந்து உருண்டு ஓடுமே தவிர ஒட்டவே மாட்டுது. இல்லை, ஒரு விசித்திரமான ஒரு காரியம், தண்ணியில் தான் இருக்குது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். கடலில் மற்ற இடம், ஆறு குளத்தை விட கடலில் தான் ஏராளமான மீன் இருக்குங்க. அதிகமான மீன்கள் கடல்லேருந்து தான் பிடிச்சு கொண்டு வராங்க. இந்த கடலில் இவ்வளவு மீன்கள் இத்தனை வருஷ காலமாக அது சின்னதாகவோ பெரிதாகவோ வளர்ந்து வந்து அந்த மீனை பிடிச்சி நம்ம சாப்பிடும் பொழுது, எல்லாம் கவனிங்க, நீங்கள் எல்லாருமே சமைக்கும்பொழுது மீன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ரொம்ப லேட்டாக சமைக்கிறதுனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உப்பு போட்டு போய் அப்புறமா சமைக்கலான்னுவாங்க. இந்த உப்பு போடுறதோ அந்த உப்பு போட்டு சமைக்கிறதையோ நம்ம அதை நிறுத்துகிறோமா? நான் என்ன சொல்ல வரேன், கடல் நீர் ஃபுல்லாகவே என்னவா இருக்குது? உப்பு இருக்குது. அப்போ இந்த உப்புத்தன்மை உள்ள தண்ணீரில் ஊறி போய் பல வருஷமாக இருக்குது. ஆனால் அந்த மீனுக்கு நீங்கள் சமைக்கும்போது உப்பு போட்டு தான் ஆக வேண்டியா இருக்குது. அதுக்குள்ளே என்ன இல்லைன்னு நான் சொல்ல வரேன். உப்பு இல்லையா? ஆச்சரியமாக இல்லையா? உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏங்க, கடல் நீர் முழுக்க உப்பாக தான் நிறைஞ்சிருக்கு. அந்த தண்ணியில் தான் வாழுது, அந்த தண்ணியில் தான் மிதங்குது, அந்த தண்ணியில் தான் பல வருஷமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன இல்லை? நீங்கள் அந்த மீனை வாங்கி உப்பு போடாமல் சமைச்சு பாருங்களேன். ஐயோ, அதான் உப்போட தான் வந்துருக்குங்க. இல்லையே, அந்த உப்பு தன்மை, இந்த சாரம் என்ன செய்யலை, அதுக்குள்ளே போகலையே.
இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் அதுதான். நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், நீ என்னவோ இல்லை, நீ உலகத்தானை போல வாழக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் தான் இருக்கணும். அங்கே தான் நிறைய பேருக்கு குழப்பம் வருது. இதில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் எல்லாமே எப்படி இந்த மீன் இருக்குதோ, எப்படி இந்த தாமரை இலை இருக்குதோ, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். புரியுதா? இயேசு கொடுத்தாருன்றதெல்லாம் உண்மை தான். அதையே பிடிச்சிக்க கூடாது. இன்றைக்கு அதையே பிடிச்சிக்கிறதுனால தான் இன்றைக்கி இயேசுவை பின்பற்ற முடியல சில பேருக்கு. எதை அதை பிடிச்சிக்கிறாருன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்துட்டு போனால் உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ உன் பிள்ளையை பார்க்கணும், ஐயோ இன்னைக்கு வயலை பார்க்கணும், இன்றைக்கி நிலத்துக்கு போகணும், அதுக்கு விவசாயத்தை பார்க்கணும், ஏதாவது ஒரு தொழில் வியாபாரத்தை பார்க்கணும். இந்த மாதிரி அந்தந்த காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் போட்ட ஒரு பிச்சையாச்சை நினைக்கிறது கிடையாது. இதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு அந்த வேலை முக்கியம், இன்றைக்கி நிறைய ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்குது, அந்த காரியம் இருக்குது என்று இந்த மாதிரி காரியங்களுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதெல்லாம் உலகத்து காரியங்கள். 6 நாளும் உன் காரியத்தை செய்ய வேண்டான்னு சொல்ல ஆண்டவர். யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது செய்யாமல் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள்? முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிறது கர்த்தருக்காக வாழறதா, கர்த்தருக்காக செய்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரேன். எனவே இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? இப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் காரியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனவே கிறிஸ்துவின் மீது அன்பு இருந்தால், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்தால், கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கனி, நான் சொன்ன ஆவிக்குரிய கனியை பற்றி சொல்கிறேன். அன்பு என்கிற கனி நமக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவுக்காக வாழணும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரும். ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு வைராக்கியம் யாருக்கு வரும்னா, கிறிஸ்துவின் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர் மட்டும்தான். அந்த அன்பு இருந்ததுன்னா நமக்குள்ளே என்ன வரும்? ஆண்டவருக்காக வாழணுன்ற வைராக்கியம் வரும். அந்த அன்பு குறையும் பொழுது தள்ளாட்டம், ஊசலாட்டம், விசுவாசத்தில் எல்லாவற்றிலுமே நமக்கு ஊசலாட்டம் ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி அனைவர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், விசுவாசியாக இருந்தோம், சபைக்கு வந்தாலும் கூட இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஸ்திரம் இல்லை, ஒரு திடம் இல்லை. அதனால் அவங்களால கனி கொடுக்க முடியல. இப்போ கனி கொடுக்கணும் என்று சொன்னால் இந்த அன்பு என்கிற கனி உள்ளத்தில் இருந்ததுன்னா, பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்களேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஓகே, போதும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. அப்போ இந்த அன்பு என்கிற ஒரு கனி உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவின் அன்பு என்கிற கனி உங்களுக்குள்ளே இருக்குது என்று சொன்னால், அது என்ன செய்யுதுன்னு போட்டிருக்காங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு, அது எங்களை நெருக்குது, அது எங்களை நெருக்கி ஏவுது.
என்னத்தை நெருக்குது, என்னத்தை ஏவுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நெருக்கத்தில் வாழுறீங்க, நெருக்கடியான சூழ்நிலையில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பற்றி தான் நீங்கள் பெருசாக யோசித்து கொண்டிருக்கிறீங்க. அதுவும் எனக்கும் தெரியுது, ஆண்டவருக்கும் தெரியுது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இங்கே அவர் சொல்கிற காரியம் அதுவல்ல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பாடு, உபத்திரவம், இந்த பிரச்சனைகளில் நீங்கள் அதிகமாக நெருக்கப்பட்டு மனசு உடைந்து தொய்ந்து போயிருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிலிருந்து விடுபடவும், அதை மேற்கொள்ளவும், அதை ஜெயிக்கவும், புரியுங்களா, அதிலேருந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் நெருக்கி ஏவப்படணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அது என்ன விதத்தில், எந்த விதத்தில் உங்களை நெருக்கும், எந்த விதத்தில் உங்களை ஏவும் என்று சொன்ன போனால், அது என்னன்னாக்கா ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். பவுல் சொல்கிறாரு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் கற்ப வேதனைப்படுறேன்றது. அப்போ என்னது, யாராவது எக்கடாவது கெட்டு போனால் எனக்கு என்னங்க, யார் எப்படி போனால் எனக்கு, நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னு சொல்கிறாங்க. அதுமாரி யாராவது எதாவது பண்ணுறாங்க, நமக்கு என்னங்க, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம பிள்ளைங்க உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு. இப்படி வாடுறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. சில பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அது ரொம்ப புத்திசாலியாக வேறு பேசிப்பாங்க, நான்லாம் அனாவசியமாக எந்த பிரச்சனையும் தான் தலையிடுறது கிடையாதுங்க, நம்ம உண்டு வேலை உண்டு தான் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைய இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீது விழுந்த கடமை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அது பிரசங்கிக்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. அப்போ இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை குறித்து அவர்கள் மேலே நீ ஒரு பரிதபிக்கணும். அதை பற்றி ஒரு கவலை இருக்குதா, ஒரு பாரம் இருக்குதா, ஒரு துக்கம் இருக்குதா என்று சொன்னால், என் கஷ்டமே பெரிய கஷ்டமாக இருக்குது, என் குடும்ப பாரமே பெரிய பாரமாக இருக்குது, நான் எங்கெங்க அடுத்தவங்களை, நீ யார் பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீ கர்த்தருக்காக வாழுகிற தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்? அறியாத ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபித்து என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கொண்டுட்டு போகணும், சத்தியத்துக்குள் நடத்துறதுக்காக நீங்கள் பிரயாசப்படணும், உழைக்கணும். இது யாரால முடியும்? யார் செய்கிற காரியம் என்று சொன்னால், யார் செய்வா இது? கிறிஸ்துவின் அன்பினாலே ஏவப்படுகிறவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அன்பு உள்ளத்தில் நிறைந்திருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அன்பு இல்லாதவர்களால் இது செய்ய முடியாது. அதனால் அநேகருக்கு அந்த பற்றி சிந்தையே இல்லாததுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை என்று நான் சொல்ல வருகிறது. இப்போ யோசித்து பாருங்கள், உனக்குள்ள தேவ அன்பு இருக்கிறதா? அந்த தேவ அன்பு உன்னை நெருக்கி ஏவுகிறதா? உனக்கு அது குறித்து ஒரு பாரம் இருக்கிறதா? உன் வீட்டிலே, இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்திலே, உன் வீட்டுக்குள்ளரே ரட்சிக்கப்படாத இருக்கிறத குறித்து அதை பற்றி ஒரு கவலை இருக்கிறதா? ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சபைக்கு போகிறோம், சிலருடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது. இப்படி நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத ஜனங்களை குறித்த ஒரு பாரம், ஒரு கவலை, வருத்தம் உள்ளத்தில் இருக்கணும். இதுதான் என்னது? கிறிஸ்துவின் அன்பு. இது என்னது? இப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுன்னார் ஆண்டவர். பாருங்க, இந்த அன்பு என்கிற கனியிலேருந்து ஆண்டவருக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருடைய திசை திருப்பி வழி நடத்தக்கூடிய ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆணுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பணியை செய்கிறீர்களா? அந்த பாரம் இருக்குதா? அந்த உணர்வு இருக்குதா? அந்த வாஞ்சை இருக்குதா? அந்த விருப்பம் இருக்குதா? அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த எண்ணம் சிந்தையாவது இருக்குதா? யோசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்குள்ள இந்த அன்பு இல்லாதனால, அன்பு குறைவாக இருப்பதனால இன்றைக்கு அசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன், நீங்கள் படிச்சீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். எனவே ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்றைக்கு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற கனி என்னன்னு சொன்னால், ஆத்தும ஆதாயம் செய்கிற கனி. முதலாவது உன் வீட்டில் உள்ளவங்களை ஆதாயப்படுத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை ஆதாயப்படுத்துங்க. நீ யாரை ஆதாயப்படுத்துகிறதா இருந்தாலும் அதுக்கு என்ன திரும்ப தேவை? சரிங்க, ஆதாயப்படுத்துறதுக்காக நீங்கள் நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் என்னத்தை பிரயாசப்பட்டன்னு நான் சொல்கிறேன். அப்படி குறுக்கு வழியில் நீங்கள் பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா?
அப்போ எப்படி செய்கிறது? எப்படியாவது செய்யணுமே, எப்படியாவது செய்யணுன்றதுக்காக செய்கிறது இல்லை. உங்களுக்குள்ள தேவ அன்பினால் நீ நிரம்பி இருப்பீன்னு சொன்னால் ஆண்டவர் ஆத்துமாக்களை உனக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பார். ஒரு முறை நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசித்தேன் பாருங்கள். நீங்கள் இவைகளை செய்வீர்கள் ஆனால் எவைகளை, இங்கே பாருங்கள், 2 பேதுரு 1:8. 2 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. என்ன, உங்களால் கனி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. இவைகளை செய்தால் எவைகளை செய்யணும்? அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 5வது வசனம் தெரிஞ்சுக்க பாருங்க. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் என்னவா இருக்க முடியாது? கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. கனி கட்டாயம் கனி கொடுப்பீங்கன்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அப்போ என்னெல்லாம் செய்யணும்? இப்போ எதை கூட்டணும்? அதோட இதை கூட்டி இதோட அப்படி சொல்லிகிட்டே வராது பாருங்கள். விசுவாசத்தை கூட்டணுமா, தைரியத்தை கூட்டணும், பொறுமையை கூட்டணும், இதோட அதை கூட்டணும், அதோட இதை கூட்டணும், இதோட இதை கூட்டி கடைசியாக அன்பையும் சேர்த்து வழங்கினா நீங்கள் கனி கொடுப்பீங்களா? நான் போன தடவை சொன்னேன், சமையல் செய்யும் பொழுது என்னது, நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரி, கூட்டு வச்சாலும் சரி, அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குதுங்க. எனக்கு சரியாக தெரியாது. எதை முதல்ல போடணும், எதை அடுத்தது போடணும், அது அடுத்ததுன்னு தான் இருக்குங்க. போடுறதெல்லாம் தூக்கி அப்படியே அள்ளி போடுறதில்லை. சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படியே கொண்டுட்டு போய் கொத்த அள்ளி போட்டுருவீங்களா? மிளகாத்தூள், சீரகம், கடுகு, அப்புறம் வெங்காயம், வெந்தயம் எல்லாம் சொல்கிறீங்களா, உளுத்தம்பயிறு, அப்படியே குத்தாக கொண்டு அள்ளி போட்டால் அது ஆகிடுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒன்று செய்யணும், அதை என்னமோ போட்டு வதக்கி செய்வாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் சத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கூட்டி அதுக்கப்புறமா தான் அது சாம்பார்னு வழங்கப்படுதுங்க. அதே போல் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர், ஒன்றோட இது எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் வழங்கினா உங்களை என்ன செய்யும்? அது கனி கொடுக்காமல் இருக்க ஒட்டாது. இதில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறோம். 6வது வசனத்திற்கு பாருங்கள். பொறுமைன்னு பாருங்க. பொறுமையோடு தேவ பக்தி. கவனிங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை இருக்குதுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுவும் வீட்டில் உள்ளவங்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை ஆதாயப்படுத்தணுன்ட்டேன். நிறைய பேருக்கு இதில் பொறுமை கிடையாதுங்க. உடனே வந்துடணும். என்னது, கூப்பிட்டா வந்துடணும், சொன்னால் வந்துடணுங்க. சொன்னால் வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு ஒன்று எரிச்சலாக ஏறுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், அது தேர்ட் பர்சன் வெளியாட்களாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன உடனேலாம் வரமாட்டாங்க. ஆனால் நம்மளோட மனசு எதிர்பார்க்குது. என்னது, இப்போ சத்தியத்தை கேட்குறீங்களா, உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் வந்துடும். போய் நீங்கள் எல்லாரும் இப்போ சொல்லி அடுத்த வாரம் கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு தீவிரம் இருக்குது உங்களுக்குள்ள. நல்லது. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் போய் சொல்லுவீங்க, அவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் ஆமான்னு அலட்சியமாக போகும். உங்களோட மனசு சப்பிட்டு போடும். என்னடா அது, கனி கொடுக்கலான்னு பார்த்தோம், எப்படியாவது 2 பேரும் ஆதாயப்படுத்தலான்னு பார்த்தோம், ஒருத்தரும் கேட்க மாட்டாங்களே. உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் வரும், ஒரு வேதனை வரும் உங்களுக்குள்ள. கேட்க மாட்டுறாங்களே, அப்புறம் போய் கேளு சொல்லுன்றாரு அவர். வேற என்னதான், நீ உன் வேலையை செய். சொல்ல வேண்டியது, கூப்பிட வேண்டியது, அழைக்க வேண்டியது, அது உன் வேலை. ரட்சிப்பு தர வேண்டியது யார்? கர்த்தர். அவங்க உள்ளத்தில் பேசி கிரியை செய்து அவங்களுக்கு வரவழைக்கிறது அவர். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதையும் சேர்த்து அவர் தள்ளி, அப்புறம் நீங்களே பார்த்துங்க. எது? ஆமாம், இவங்களே பார்க்கணும், அவரே பேசணும். இது தப்பு. ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, உன் வேலையை நீ செய்ய, என்னது, என் வேலையை நான் செய்கிறேன்றாரு. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, செய்யும்போது என்ன இருக்குது, உடனே கை மேலே பலன் கிடைக்கலன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, நான் பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க, நான் போய் கூப்பிட்டேன் வராங்களா அப்படின்னு. யாரையும் நான் சொல்கிறேன், கசந்து கொள்ளாதீங்க. ஆனால் கூப்பிட்றதை மட்டும், சொல்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க.
இல்லைங்க இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க கேட்கவே மாட்டுறாங்க, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் நினைக்கவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்மளோட மனசு அப்படி தான் நினைக்க தோணுதுங்க. எல்லாருக்கும் உள்ளது தான். எனக்கு நான் சொல்கிறேன் தவிர எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. நான் சொல்ல சத்தியத்தின்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்கிறேன், சத்தியத்தின்படி அணுகுங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இங்கே பேதுரு எழுதுறாரு, ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஏங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணுன்றதுல ஆண்டவருக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆண்டவர் நினைக்கிறாரு எல்லாரும் மனம் திரும்பணுன்றதுக்காக என்ன செய்கிறார், ஒன்று எப்போ கனியும், எப்போ அவங்க மனசு மாறுவாங்க என்று அவரே காத்துட்டு இருக்கும்போது நீங்களும் நானும் ஏமாத்துறோன்றேன். நாமளும் காத்துட்டு தான் இருக்கணும். சொன்ன வரமாட்டாங்க, சொன்ன வரல, பார்த்தீங்களா அப்படின்ல அவரே பொறுமையாக உட்காந்துருக்காரு. என்னது, ஆண்டவரே என்ன செய்கிறாரு, வரட்டும் எல்லாரும் மனம் திரும்புன்றதுக்கு அவரே பொறுமையாக இருக்கிறாரு. அப்போ நம்மளும் பொறுமையாக தானே இருக்கணும். இந்த பொறுமையினால தான் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. பொறுமையாக இருந்து தான் ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ண முடியும். இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதனால தான் ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியல. குறிப்பாக சொல்ல போனால் குடும்பத்திலே நான் சொல்கிறேன், வீட்டிலே சரி, நீங்கள் வீட்டில் இங்கே வரீங்க, அத்தனை பேர் உங்கள் வீட்டில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களா, சபைக்கு வராங்களா? நீ எத்தனை பேர் வரல? அதுக்கு என்ன காரணம்? நான் யாரையும் குற்றப்படுத்தி குறை சொல்ல வரல, யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம பொறுமையாக இருந்துன்னு சொன்னால் நான் பொறுமையாக தானே, அந்த பொறுமையை நான் சொல்லலை. அவங்கள்ட்ட நடந்து கொள்கிற நம்ம பிஹேவ் பண்ணுறோம் பாருங்கள், அணுகுமுறையில் நம்ம சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்யும்போது அது அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க உள்ளத்தில் ஒரு கிரியையை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், முதலாவது உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். என்ன அர்ப்பணிப்பு? ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தாழ்மை, ஒரு பொறுமை. இதுதான் அந்த கனியை நான் சொல்லிக்கிறேன். இந்த கனி உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இது அவங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன், ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. அப்போ சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சாட்சின்றது என்ன? குணநலன்களை, கனி தருகிற வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்பத்திலே சாட்சி இல்லையே, அப்புறம் எப்படி குடும்பத்தை ரட்சிக்கப்படும்? நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க உங்கள் சபைக்கு வர சொல்கிறீங்கன்றாங்க. சில வீட்டில் சில வராதவங்க நம்ம கூப்பிட போனானாக்கா இப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம எதையும் நம்ம ஆராயாமல் நான் ஒரு முடிவுக்கு வர்றதில்லை சொல்கிறேன். இது போல் சாட்சிகள், இது போல் காரியங்கள் வராதபடிக்கு இல்லைங்க. அவங்க எதை செஞ்சாலும் என் மேலே குறை சொல்லுவாங்க என்று கூட நீங்கள் சொல்லுவீங்க. ரைட், அவன் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்வதற்கு ஏதுவில்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும் போட்டிருக்க, நம்ம எல்லாவற்றும் மாதிரியாக இருக்கணுருக்கு. எனவே நம்ம மேலே எதையாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை சொல்லணுன்னு தான் இருப்பாங்க. அப்படி சொல்லாத வகையில் நடந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அப்போ இந்த எண்ணெய் சிந்தை வைராக்கியம் யாருக்கு ஒரு எப்போ வரும்னா, இந்த அன்பு என்கிற கனி உள்ளத்தில் இருந்ததுனா தான் கிறிஸ்துவுக்காக நம்ம இப்படி இருக்கணுன்ற எண்ணம் வரும். சிலர் நினைக்கிறாங்க, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்க படுத்துகிற பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, பேசுகிற பேச்சு இருக்குது, ஐயோ காது பிடிச்சி போதுங்க, போதும் நான் எழுத போங்க, அப்படி சில பேர் சோர்ந்து போகிறாங்க. ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது, பார்க்கலாம். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாகுலமா, துன்பமா, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவுமே இல்லை. 39 பாருங்க. உயர்வானாலும்
தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு பாடு உபத்திரம் வந்ததுனாக்க கர்த்தரை விட்டு விலகிடுறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பு என்கிற கனி உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், உங்களை யாராலையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கவே முடியாது. யாராலையும் முடியாது. அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என்ன பாடாக இருந்தாலும், என்ன உபத்திரவமாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ்வாங்க, கர்த்தருக்காக நிலைத்து நிற்பாங்க. இப்போ சொல்லுங்கள், எனக்கு நிறைய பாடு இருக்குங்க, எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க. நான் கனி கொடுக்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது, என்னால் கனி கொடுக்க முடியல, என்னால் பொறுமையாக இருக்க முடியல, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக வருதுங்க, பிள்ளைங்க கீழ்ப்படைய மாட்டுறாங்க, புருஷன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க, எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதுங்க, என்ன தான் செய்ய சொல்கிறீங்க எங்களை? இந்த மாதிரி 4 விதத்தில் நான் எனக்கு டென்ஷனில் இருக்கிறேங்க. நீங்கள் வந்து அழகாக கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. எங்கேருந்து நான் கனி கொடுக்குறது? கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால் இதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். பார்த்தீங்களா? அப்போ இந்த அன்பு என்கிற கனியில் எவ்வளவு காரியங்கள் இருக்குதுங்க. அப்போ காலத்துக்கு நாங்கள் கஷ்டம்தானா? காலத்துக்கு நான் உபத்திரம் தானா? ஒரு வசனம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேர் முதல் அதிகாரம். 1 தெசலோனிக்கேர் முதல் அதிகாரம். அதில் 3வது வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். படிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட இந்த வசனத்தை இப்போ சொல்லப்பட்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். உபத்திரவத்தினால நமக்கு என்ன பலன்? 2 தெசலோனிக்கேர் முதல் அதிகாரத்தில் அதனுடைய தொடர் இங்கே பாருங்கள். 2 தெசலோனிக்கேர் முதல் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. எது அத்தாட்சி? நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறது உண்மை என்பதற்கு எது அத்தாட்சியா? எது அத்தாட்சி? நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாடு துன்பன்றதும் சோர்ந்து போகிறாங்க, துவண்டு போகிறாங்க. சோர்ந்து போகாதீங்க. அவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் என்ற சொல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இந்த விசுவாசிகளாக வந்தது நிமித்தம், இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்வதனால உங்களுக்கு பல விதத்தில் நெருக்கங்கள் வரும், பாடு வரும், துன்பம் வரும், உபத்திரம் வரும், வியாகுலம் வரும்.
இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுனால நீங்கள் என்னவா நீங்கள் தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. இது அத்தாட்சியாக இருக்குது. நீங்கள் படுற உபத்திரவம். அடுத்த வசனத்தை பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. போதும் பாருங்க. அப்போ யாரெல்லாம் உங்களை உபத்திரப்படுத்துகிறா? ஐயோ சொல்ல முடியாதுங்க. சொல்கிறாங்களே, என்ன ரொம்ப உபத்திரப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி குடும்பத்திலேயே பிள்ளைகள் மூலமாக உபத்திரம், புருஷன் மூலமாக, மனைவி மூலமாக, பெற்றவங்க மூலமாக, உடன் பிறந்த மூலமாக நிறைய பேர் உபத்திரப்படுறாங்க. சொல்கிறாங்கல்ல, ஐயோ என்னை படுத்துதுங்க இந்த பிள்ளைங்க. சில பேர் சொல்கிறீங்கள, என்னை ரொம்ப உபத்திரப்படுத்துகிறாருங்க இவர். நானும் ஆண்டவருக்காக பொறுத்து சகிச்சு தாங்க போயிட்டுருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, என்னை ரொம்ப உபத்திரப்படுத்துகிறாருங்க. நான் இப்படி கொஞ்சம் தாழ்ந்து போகிறதுனால, பொறுமையாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நெலுவாக போகுதுங்க. என்னை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, உபத்திரப்படுத்துகிறாங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவங்களுக்கு என்ன உண்டாகும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை யாரெல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகும்? அவங்களுக்கு உபத்திரவம். சரிங்க, நமக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பார். கவலைப்படாதீங்க, யோசித்து பாருங்க. அப்போ பவுல் சொல்கிறாரு, நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாக, அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதை, வழி எப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது? உபத்திரத்தின் வழியாக தான் போகணும். சில பேர் கேட்குறாங்க, உபத்திரவம் எதுக்கு? ஏன் உபத்திரவம்? இன்றைக்கி நூதன உபதேசம்லாம் வந்துடுச்சுங்க. உபத்திரம்லாம் கிடையாது. ஆண்டவர் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் உபத்திரம்லாம் போட்டார். நம்ம ராஜா போல் வாழணும். இன்றைக்கி நூதன உபதேசம், இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் கேட்காதீங்க. இன்றைக்கி உபதேசம் என்கிற பேரில் நிறைய தாறுமாறாக போயிட்டுருக்குது. பாவம் செய்கிற இடத்துல தான் கிருபை பெருகுது. அதனால் பாவம் செய்யலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிருபை பெருகும். வசனம் அப்படி இருக்குது. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதான் எங்கே கொண்டு வைக்கிறது? நான் சொல்கிறேன், இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, இதெல்லாம் வஞ்சிக்கிற உபதேசம். தயவுசெய்து அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. நான் சொல்ல வந்தது என்ன, இப்போ இந்த வசனத்துக்கு என்ன பதில்? இயேசு தெளிவாக சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னு போட்டிருக்குது. வழி இடுக்கும் நெருக்கம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்துன்னு தான் சொல்லியிருக்காரு. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தான்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வசனங்களை சொல்லிட்டான். இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உலகத்தையும் அனுபவிக்கணும், உலகத்துலேயும் இருக்கணும். இன்றைக்கி பரலோகம் போயிடுறேன், நிச்சயமாக நடக்காது. கேட்டால் ஆண்டவர் தாங்க கொடுத்தாரு. அதை தான் முந்தைய சொன்னேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு தான், இல்லைன்னு சொல்ல. எதுக்காக கொடுத்தாரு? நான் அவர் தானே சொல்கிறாரு. அவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார்? நான் உலகத்தான் அல்லாதது போல. அவர் ஏன் சொல்கிறாரு? நீங்கள் அப்படி இருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இன்றைக்கி நூதன உபதேசம் நிறைய கிளம்பிட்டுருக்குங்க. கேட்டால் அவங்கள சபை தான், அவங்களும் இயேசுவை பற்றி தான் ஆராதிக்கிறாங்க, இயேசுவை பற்றி தான் பிரசங்கிறான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதில் வழி விலைக்கு போகிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. இல்லை பிரியமானவர்களே, அந்த பாதை உங்களை கொண்டு போய் சேர்க்காது. அது ஆபத்து. இதுக்கெல்லாம் நான் நிறைய வசனங்கள் அவங்க எடுத்து சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் சொல்லிட்டு போனால் நேரம் ஆகும். நான் ஒரே ஒரு வசனத்தை காட்டிடுறேன். நீங்கள் மற்ற காரியத்தில் நம்ம அப்புறம் ஒரு நாட்கள் நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் நல்லா கவனிங்க. இது எழுதுறது எந்த காலம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு பவுல் எழுதின காலம் அது. கிட்டத்தட்ட கிபி 70 80 100க்குள்ளர அந்த காலத்தில் அவர் எழுதுறாரு. பிற்காலங்களில் மனசாட்சியில் சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் சிலர் வஞ்சிக்கிற ஆவி பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து போதும். என்னது பாருங்க, இது ஒரு உபதேசங்க. பிசாசுகளின் உபதேசம், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதுவான சத்திய உபதேசங்கள் இன்றைக்கு நிறைய பெருகிடுச்சு. யூடியூப்பில் பண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ கண்ட மணிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வழி விலைக்கு போகிறாங்க, இடறி போகிறாங்க. சிலர் கேட்குறதுனால நான் சொல்கிறேன்.
இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. வசனம் அப்படி இருக்குது. என்னது? பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும். அப்போ என்ன பண்ணணும்? கிருபை பெருகணும். நமக்கு அதிகமான கிருபை வேணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த வசனத்தை எப்படி திரிச்சு பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ என்ன செய்யணும்? இப்போ பாவம் செய்யலாம். ஆனால் பாவம் செய்யறதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் பாவம் செய்யுங்க, கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அதுவா சத்தியம்? யோசிச்சு பாருங்க. இது போல் நூதன உபதேசங்கள் இது மட்டுமல்ல, இது மட்டும் நான் சொல்லலை. அதனால் வாழ்க்கையில் கஷ்டன்றதே கிடையாது. நம்மலாம் ராஜா போல் வாழணும், சொகுசாக வாழணும். ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பனதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உனக்கு காரு வரும், பங்களா வரும், பணம் வரும், அது வரும். இப்படிலாம் வாழறது தான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி தான் வாழ வந்திருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம், உங்கள் பாக்கெட்டில் நிரம்பதா பாருங்கள், கத்தையாக அக்கௌண்ட்டில் பணம் வருதா பாருன்னு இன்றைக்கி மேஜிக் வேக்கத்தை காட்டுற மாதிரிலாம் இன்றைக்கி பிரசங்கியாரில் எழுப்பியிருக்கிறாங்க. அதில் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் ஜெபம் பண்ணுறாராம், பாருங்கள் உங்கள் பாக்கெட்டில் பணம் வரும். எப்படிங்க வரும்? அது அப்படி வந்ததாகவே இருக்கட்டுங்க, வர்றதாகவே இருக்கட்டும், அது உண்மையாகவே இருக்கட்டுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது இதெல்லாம் அற்புதமா? சொல்லுங்கள். ஒரு கூட்டத்தில் நீங்கள் இங்கே இல்லை, வெளியே நடந்தது. உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் ஏறும். எப்படிங்க ஏறும்? தெரியல எனக்கு. போய் பாருங்கள், உங்கள் பாக்கெட்டை பாருங்கள். ஏசு இப்போயே அற்புதம் செய்கிறார் அப்படின்றாங்க. இதெல்லாம் அற்புதம். இதை கண்டு ஜனங்க ஆஹான்னு வாயை பழக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதை தான் வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறேன், இதை தான் பிசாசுன்னு உபதேசம்னு சொல்கிறேன். அப்படி கிடையாது. இதெல்லாம் தவறானது. யோசிச்சு அற்புதம் இல்லையா? என்னங்க இது அற்புதம்? பிசாசு தான் அற்புதம் செய்யுது. இதெல்லாம் அற்புதமே கிடையாது. ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்ளும் பொழுது, உன் கையில் என்ன இருக்குன்னாரு? கோல் இருக்குன்னா. இதை கீழே போடுனார். போட்ட உடனே இது பாம்பாக போச்சு. திரும்ப போய் பிடினார். திரும்ப அது கோலாயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இதுதான்ப்பா உனக்கு அடையாளம்னு சொல்லி அனுப்புகிறார். அவனும் ஆஹா பரவாயில்லன்ட்டு போகிறான் பார்வன்ட்ட. அதேமாதிரி கீழே கோலை போடுறான், பாம்பு வருது, பாம்பாக முடிக்கிறான்னு பார்வன் பார்த்தான். உடனே மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டான். என்னடா இவங்க பெரிய வித்தை காட்டிகிட்டு இருக்கிறான், நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? அட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களா? இங்கே பாருங்கள், நாங்களும் ஒரு கோலை போடுறோன்ட்டு எல்லாருமே ஒரு கோலை போடுறோம். எல்லோரும் என்னாச்சு? பாம்பு வருது. அப்போ உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுங்க. கர்த்தர் சொன்னார் தான், செய்தார் தான். இப்போ அதே போல் போலித்தனமாகவும் நடந்ததாக நம்ம பைபிளில் படிக்கிறது தான் அதே போல் தான். எனவே இதெல்லாம் கண்டு நம்ம அசரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நடந்தது வேறு. அதுக்கப்புறம் மோசையினுடைய சர்ப்பம் என்ன செய்து எல்லாத்தையும் விழுங்கி போட்டதுன்றது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதே போல் காரியங்களை எல்லாரும் செய்ய முடியும்னு சொல்கிறேன். அதனால் இது செய்கிறத வைத்து செய்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது. இது கர்த்தருடைய வல்லமைன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு சொல்ல வரேன் நான். இன்றைக்கி நிறைய பேர் வழி விலைக்கு போகிறது அப்படி தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி செழிப்பான உபதேசங்களை நாடி செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு வழி விலைக்கு போகிறோம். இதிலெல்லாம் இருந்தால் எல்லாம் பிழைக்க முடியாதுடா, அங்கே பாரு அப்படி இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? அது கேட்டிருக்க போகிற வாசல், அது வழி எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்கும். எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள உபதேசம் சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், உன் இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டப்படி செய்யலாம், கண்டிஷனே கிடையாது. இப்போ நம்ம நிறைய காரியங்களை இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இங்கே ஒப்புரவாகணும், சீர்பொருந்தணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களை இங்கே பேசிட்டு வர பாருங்க. அதெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. அதை யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். நீ செழிப்பாக வாழணும், செல்வ செழிப்பாக வாழணும், இதாங்க வாழ்க்கை. இதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். நீ வாழ்ந்துருவ செழிப்பா, அங்கே வாழ முடியாது நிச்சயமாக. தெரியுதுங்களா? எனவே கர்த்தருக்குள்ளே நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாக போகாது. நம்ம இங்கே படித்தோம், உபத்திரவப்படுறவனுக்கு என்ன உண்டு, இளைப்பாறுதலை ஆண்டவர் பிரதிபலன் தரான். அப்போ அந்த உபத்திரத்தின் வழியாக தான் போகணும். பவுல் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நான் வாசிக்கிறோம், நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் போகிறனாலே உபத்திரவம் தான். அந்த வழியாக தான் போய் ஆகணும், போய் தான் போனால் தான் அங்கே போகவும் முடியும். நான் அதை அவாய்ட் பண்ணுறேன், இதை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீ அங்கே போக முடியாது, நீ வேறு இடத்துக்கு தான் போவ. எனவே அதை நம்ம தவிர்க்க முடியாது. எனவே கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற பாதையில், கொண்டு செல்கிற பாதையில் செல்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? கனி கொடுக்குற வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக, நீங்கள் கனி கொடுப்பதன் மூலமாக ஆத்மாக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தும். உங்களுடைய சாட்சி உள்ள ஜீவியம், தியாகமுள்ள வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தாழ்மையின் சுவாபத்தினால நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். ஆத்மா ஆதாயம் என்பது சாதாரணம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உறுதியாக வைராக்கியமாக கேளுங்க, உண்மையாக வாழறத சுற்றி உள்ளவங்க பார்க்குறாங்க பாருங்கள், பார்ப்பாங்க. என்ன
இன்னும் இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்படி இருக்கிறானே. அப்போ தான் ஆண்டவருடைய அன்பு என்ன, அருமை என்னன்றது அவனுக்கு புரியும். அப்போ நீங்கள் வாழுற வாழ்க்கையில் தான் அவனுக்கு இயேசுவை காட்டணும். எப்படி வாழுற? பாடுகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலையும் நீ உறுதியாக இருக்கிற பிறகு அந்த உறுதியை அவன் பார்க்குறான். உறுதி குலையாமல் உறுதியாக இருக்கிறத பார்க்கும்பொழுது இன்னும் அவன்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் ஏன் இயேசு. இயேசு என்னோடு இருப்பதனால நான் நிற்கும் போது தான் அவன் அந்த இயேசுவை நம்புவான். நம்ம அநேக காரியங்களில் என்ன செய்கிறோம்? யாக்கோபு சொல்கிறார், நம்ம அநேக விஷயங்களிலே தவறுறோம். அப்புறம் எப்படி அவன் இயேசுவை திருப்பி சொன்னாங்க, நீயே இயேசுவுக்காக வாழல, நீ என்னட்ட இயேசுவை பற்றி சொல்கிறன்னு போயிட்டே இருப்பான். அப்போ நம்ம இயேசுக்காக வாடுறோம் என்பதை வாழ்ந்து காட்டணும், ஒரு நடக்கையில் காட்டணும், செயலில் காட்டணும், சுவாபங்களை காட்டணும். அப்போ இயேசுவை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துடுவாயா. இன்றைக்கி நிறைய குடும்பங்களை கேட்குறாங்களே, இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே பைபிள் எடுத்துகிட்டு வராங்க? இந்த உங்கள் சபைக்கு தான் வராங்களே, இவன் பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணுற அநியாயங்கள் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ என்னது? வீட்டில் சாட்சி வேணும்னு நான் சொல்கிறேன். வீட்டில் சாட்சி வேணும், ஊரில் சாட்சி வேணும். இன்றைக்கி தெருவில் நின்று சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஊருக்காரன் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் எதுக்கு எங்கள் கோயிலுக்கு போயிட்டுருங்க, சும்மா ஊரை ஏமாற்றிருக்கீங்க. காரணம் என்ன? ஒரு சாட்சி ஏன் இல்லை? நம்ம எல்லாவற்றையும் தாங்கி சகிச்சு போகக்கூடிய ஒரு சுவாபம் ஏன் இல்லை? அந்த கிருபை வேணும். அந்த கிருபை ஏன் இல்லை? தேவனோட அன்பு இல்லை. அந்த அன்பு ஏன் இல்லை? அந்த ஆவியின் கனி இல்லை. அது இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுக்காக வாழணுன்ற எண்ணம் வாஞ்ச உள்ளத்தில் வரும். அப்படி வாழும்போது ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தான் நம்ம அழைச்சிருக்காரு. புரியுதா? ஈஸியாக லகுவாக வாழ்ந்து நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் இந்த மாரி வாழுற வாழ்க்கையில் ஒரு இன்பம் இருக்கிறது, இனிமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மன நிறைவு இருக்கிறதுங்க. இதை சொல்லும்போது கேட்கும்போது உங்களுக்கு சங்கடமாக தெரியலாம், இது எப்படிங்க என்று சொல்லி. நீங்கள் அதுக்குள்ளே கடந்து போனால் தான் தெரியும். எதுக்குள்ளார? அந்த அனுபவத்தில் கடந்து போகும்போது தான் அதோட ருசி என்னன்றது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் புரோட்டா சாப்பிடுவீங்க, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் புரோட்டான்றது, கவனிங்க. ஆனால் அந்த புரோட்டா ரொம்ப ருசியாக இருக்கணும்னு சொன்னால் அது பல அடிகளை வாங்கிட்டு வர புரோட்டா தான் நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் புண்ணாக்கு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய கடையில் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் இருக்கும். சரி, அதெல்லாம் பிச்சு எடுக்கவே முடியாது, கடிக்கவே முடியாது, மெல்லவே முடியாது, சும்மா அப்படி இப்படி உருட்டி போட்டு வச்சுருவான். அதுவும் புரோட்டா தான். ஆனால் அடின்னு போட்டு திரும்ப அடிப்பான். இந்த அடியோடு மட்டும் இல்லைங்க, அடித்ததுக்கு அப்புறமும் ஒரு அடி அடிப்பான் பாருங்கள். எப்போ எடுத்து வச்சு இப்படி 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 அடித்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன், இந்த அடி வாங்கிறது தான் என்ன இருக்குது. நான் புரோட்டாவை சொல்கிறேன், ருசியாக இருக்குது. வாழ்க்கையை நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக நான் இந்த வசனத்துக்கு வரேன். உபத்திரவங்கள் இந்த நிமித்தமாக உங்களை ஆண்டவர் உங்களை அப்படி நொறுக்கும் பொழுது நீங்கள் இன்பமாக இருப்பீங்க, இனிமையாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையாக இருப்பீங்க. இப்படி ஒரு கனியை கொடுக்கணுன்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் கனி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. எஸ். பிரைஸ் தி லார்ட். ஒரு அத்தி மரத்தில் கனி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சபிச்சது பட்டு போயிடுச்சு. ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை 3 வருஷமாக வைத்திருந்து கனி கொடுக்கலன்னு சொல்கிறது வெட்ட சொல்கிறாரு. தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த வருஷமும் இருக்கட்டும், அதை கொத்தி நான் எரு போடுறேன்னு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கும்படியாக அவரோட வசனத்தினாலே, வார்த்தையினாலே, இந்த சத்தியத்தினாலே, இந்த உபதேசத்தினாலே அவர் உங்களை கொத்தி எரு போட்டிருக்கிறார். பலன் கொடுப்பீர்களா? பலன் கொடுக்க ஆயத்தம்மா? பலன் கொடுக்கணும் விருப்பம் இருக்குதா? அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய விருப்பமாக இருக்கீங்களா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே உபத்திரம் நிறைஞ்சது தான். அதை கண்டு நீங்கள் துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், இந்த உறவுகள் மூலமாக மன சஞ்சலம் வரட்டும், எது வேணாலும் வரட்டும். கர்த்தர் எல்லாரு மேலும் நீடிய பொறுமையாக இருக்கிறது போல் நீங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை சந்திப்பார். உன் புருஷனை கர்த்தர் சந்திப்பார். உன் மனைவியை கர்த்தர் ரட்சிப்பில் நடத்துவார். உன்னுடைய இனத்தாரும் வீட்டாரை கர்த்தர் ரட்சிப்பில் நடத்துவார். நீ பொறுமையாக இரு, தேவ சமூகத்தில் வைத்து ஜெபி, அதற்காக பிரயாசப்படு, அதற்காக உன்னை ஒப்பு கொடு, தாழ்த்து, பொறுமையாக இரு, அமைதியாக இரு, தாழ்மையாக இரு, அர்ப்பணிப்போடு வாழ தீர்மானி.
கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபையை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, வியாகுலமோ எதுவுமே பிரிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபாலாதாரா சந்தன மராக்கிறா. எது உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க ஏவுகிறதா இருக்கிறது? பிசாசுக்கு இடம் தராதீங்க. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கனி கொடுக்குற மரமாய் மாற்றுவார். உங்களிடத்தில் அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, மிகுந்த கனியை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க, விருப்பமாக இருக்கீங்க, ஆர்வமாக இருக்கீங்க, ஆசையாக இருக்கீங்களா? உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உமக்காக கனி கொடுக்க விரும்புகிறேன். உமக்காக அதிக கனிகளை கொடுக்க விரும்புகிறேன். உமக்காக நல்ல கனியை கொடுக்க விரும்புகிறேன். என்னை ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுங்க. இதுவரைக்கும் நான் ஒரு கனியை கூட கொடுக்கவே இல்லைப்பா. என்னை தயவு செய்து வெட்டி போட்டுடாதீங்க. அந்த அத்தி மரத்தை போல் என்னை சபிச்சிடாதீங்க. ஆண்டவரே, அந்த அத்தி மரத்தை போல் வேரோட வெட்டிடுவேன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த ஒரு வருஷமும் எனக்கு ஒரு தருணம் தாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவரே, நான் கனி கொடுப்பேன்ப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் உங்கள் கையை உயர்த்தி இயேசுகிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லணும்னு நினைக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க, மனசில் தோணுச்சுன்னா நான் சொல்லி கொடுத்ததை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு வேண்டிய கிருபையை தருவார். அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தருவார். அதற்குரிய வல்லமையை தருவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை சொல்கிறோம். உம்மை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கரங்களை கண்ணோக்கி பார். நீர் கரம் நீட்டி அவர்களை தொடுங்கப்பா. உம்முடைய கரத்தினாலே அவருடைய கரங்களை பிடித்து நீ நடத்த ஆண்டவரே. உம்முடைய வழியில் நடத்தும், உம்முடைய சத்தியத்தில் நடத்தும். உமக்காக வாழணும், உமக்காக ஜீவிக்கணும். அதிகமான கனிகளை கொடுக்கணும், நல்ல கனியை கொடுக்கணும், மிகுந்த கனியை கொடுக்கணும். நீர் விரும்புகிற எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கணும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இது கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுத்த அனைவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உன்னதமான இந்த அனுபவத்தை தாங்க. ஒரு குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகள் நடத்துங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நம்மளை ரட்சிப்புகள் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரோம், கிருபையை தாரோம். ரட்சிக்கப்படாத புருஷன்மார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத மனைவிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத தாய் தாப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. இப்படி அன்பு என்கிற கயிறால் இழுத்து கொண்டு வாங்கப்பா. அது ரட்சிப்பு நடத்துங்கப்பா. அதிகமான நம்முடைய பிள்ளைகளுக்கு கனிகளை கொடுக்கட்டும். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஆத்மாவும் அது உமக்காக ஒரு ஆத்மாவை ஆயிலும் ஆதாயப்படுத்தி உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கிருபையை தாரும். கணி கொடுக்கிற அனுபவத்துக்கள் வழி நடத்தும். இதை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலர்கள் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம்
இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்